இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா எங்கள் கைனியாண்டு இருக்கோம். கைனியாண்டு இளநீர் அறுக்க வந்தோம். இதோ இளநீர் அறுக்க மரத்தில் தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன்று எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிடுவோம். நல்லா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்ல. நிற்குமா? நிற்கும். கற்றுட்டோம். ஏறுங்க, வெட்டி கரெக்டாக இருக்கா இல்லை இன்னும் ஸ்டேஜுக்கு வரலையான்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் அந்த வைக்க மாதிரி வந்திருக்கு. ஓகே, இது இன்னும் 1 வீக் போனால் செம ஸ்டேஜில் இருக்கும். நெக்ஸ்ட் கொத்துக்கு ட்ரை பண்ணலாம். இருங்க. இது வேறு குத்தில் அத்திருக்கோம். இது பார்த்தாலே தெரியுது பிளாக் மார்க் வந்திருக்கு. இது கொஞ்சம் முத்தலாக தான் இருக்கும். நான் சொன்னேன்ல, இதில் தேங்காய் இருக்குது. வீட்டில் சாப்பிட்றவங்க எப்போது தேங்காயெல்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. தண்ணி மட்டும் தான் குடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட் அத்ததை அறுத்துப்போம். சரி, நம்ம மொத்தம் அத்தாச்சு. இப்போது கீழே இறங்கி போகலாம். ஒரு தேங்காய் அறுத்துட்டு கீழே வந்துட்டோம். இந்த மாதிரி தான் ஏறி அறுத்தேன். இதோ இப்போ இதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துன்னு போனோம். நான் மேலே 2 குடிச்சிட்டேன். இவன் மாமா பையன். சரி, இப்போது வீட்டுக்கு கிளம்புற எடுத்துன்னு. இதில் கொடுமையான விஷயம் என்னென்னா, இப்போது இந்த மூட்டையை தூக்கின்னு இந்த கரும்பு தோட்டத்தில் தான் நுழைஞ்சி போகணும். நம்மளுக்கு வழி இல்லை. வாங்க போகலாம்.
ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது, வழியே சரியில்லை. ஒரு வழியா கரும்பு தோட்டத்தை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இப்போது சின்ன சின்ன கரும்பு செடிங்க தான். இது ரீசனாக ஒரு 2 month ஆக போகுது இதெல்லாம் வெட்டி. இதோ இன்னும் கொஞ்சம் தொலைவில் போனால் ரோடு வந்துடும். ரோட்டுக்கு போனால் நம்ம இவி பைக் அங்கே இருக்குது, அதில் போயிடலாம்.